My name is PK and welcome to இருக்கே மொழி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம நிறைய பேரோட ஃபேவரட்டான பஜ்ஜி மிளகாயை மாடி தோட்டத்தில் எப்படி விதையிலிருந்து அறுவடை வரைக்கும் வளர்க்குறதுன்றது பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவை நம்ம விதைப்பிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த விதைகளை நான் சீட் டு பிளான்ட் அப்படின்னு ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் இருந்து நான் ஆர்டர் பண்ணேன். அண்ட் இந்த சீட் டு பிளான்ட் விதைகள் வாங்கலாமா வேண்டாமா அண்ட் இந்த ஆன்லைன் வெப்சைட்டை ட்ரஸ்ட் பண்ணலாமான்றதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ. கிட்டத்தட்ட ஒரு 20 வெரைட்டிஸ் ஆஃப் விதைகள் வாங்கி அதை நான் விதைச்சி அது எந்த அளவுக்கு வளருது அண்ட் அதோட முளைப்பு திறன் எப்படி இருக்குன்றதை பற்றிலாம் ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலேயும் ஐகார்டில் டேக் பண்ணுறேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. பஜ்ஜி மிளகாய் வளர்க்குறதுக்கு எது கரெக்டான சீசன் பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காலம், ஆடிப்பட்டம், அப்போ அந்த குளிர்காலம், இந்த மாதிரி சீசனில் நீங்கள் இந்த பஜ்ஜி மிளகாய் தாராளமாக வளர்க்கலாம். இப்போ நீங்கள் வளர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா சம்மரில் அதை ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் நார்மலான மிளகாய் செடிகளே சம்மரில் ரொம்ப ஈஸியான அந்த வைரஸ் தாக்குதலுக்கு போயிடும். இருக்கிறப்போ பஜ்ஜி மிளகான்றது இந்த சம்மரில் கண்டிப்பாக சஸ்டெயின் ஆகாது, அதிகமான அளவில் கருகி போயிடும் செடி. பிகாஸ் நான் கரெக்டாக அந்த குளிர்காலங்களில் ஆரம்பித்த செடி இப்போது இந்த சம்மர் ஆரம்பித்த கொஞ்ச நாட்களே கம்ப்ளீட்டாக கருகி போயிடுச்சு. விதைகள் விதைக்கிறதுக்கு விதை கலவையை நான் 1 பங்கு மண்புழு உரமும் 2 பங்கு தேங்காய் நார் கழிவும் எடுத்துருக்கேன். இது ஒரு பேசிக் அண்ட் ரொம்ப ஈஸியான ஒரு விதை கலவை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு. அண்ட் கூட கொஞ்சமாக வெப்பம் உண்டாக்க மட்டும் நீங்கள் சேர்த்து கலந்து யூஸ் பண்ணால் போதும். விதைகள் விதைச்சிட்டு மேலே நீங்கள் வெறும் தேங்காய் நார் கழிவு மட்டும் போட்டு மூடிட்டு ரொம்ப சின்ன மூட்டை தண்ணி மட்டும் விட்டால் போதும். அந்த விதைகள் ஈஸியாக முளைச்சி வந்துடும். அண்ட் விதைகள் விதைச்சதுக்கப்புறம் நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த விதைக்கலவையில் இருக்க ஈரப்பதம். அந்த ஈரப்பதம் எக்காரணத்தை கொண்டு காயாமல் பார்த்துக்கோங்க. அதுக்காக நீங்கள் டெய்லி தண்ணி விடணும்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. அதிகமான அளவில் நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா அந்த புதுசாக வளர்ந்த ஒரு நாற்றுக்கள் சீக்கிரமாகவே அழுகி போயிடும். எப்போல்லாம் அந்த மேல்தட்டு மண்ணு காயதோ நீங்கள் அப்போ மட்டும் தண்ணி விட்டாலே அந்த விதைகளுக்கு போதுமானது. ஸோ பஜ்ஜி மிளகாயெல்லாம் கரெக்டாக விதைகள் விதைச்சதுலேருந்து ஒரு 14 நாட்களில் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது விதைகள் விதைச்சதுலேருந்து 23 நாட்கள் கழிச்சிருக்கு அப்டேட். ஜென்ரலாகவே மிளகாய் நாற்றுகள், கத்திரிக்காய் நாற்றுகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளரும். அதுக்கான டைம் கொடுக்கறது ரொம்ப அவசியமானது. நம்ம அவசரப்பட்டு அதை டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் பண்ணிடக்கூடாது. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிங்கன்னா அந்த பெரிய இடத்துல அது அவ்வளோ ஈஸியாக சஸ்டெயின் ஆகாது. இப்போ அடுத்ததாக கரெக்டாக 30 நாட்கள் கழிச்சு ப்ரிக்கிங் அப்படின்ற ஒரு முக்கியமான ப்ராசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரிக்கிங் ப்ராசஸ்ன்றது அந்த நாற்றுகளோட வேறு பகுதியை ரொம்ப திடமாக மாற்றும். இந்த விதைத்தட்டில் அந்த நாற்றால் ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு மேலே வளர முடியாது. உள்ளே அது என்ன ஆகுனா அதோட ரூட் பவுண்டாக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் அந்த வேரில் பவுண்டாக ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த நாற்றுகள் ஒரு செடியாக டெவலப் ஆகிறப்போ ஒரு சில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணும். ஸோ இதை தடுக்கிறதுக்கு நாம் இந்த விதைத்தட்டில் இருக்கிற நாற்றுகளை தனித்தனியாக பிரித்து ஒரு சின்ன கப்பில் நம்ம தனியாக மாற்றி வைக்க போகிறோம். இந்த ப்ராசஸ் பேர் தான் ப்ரிக்கிங் ப்ராசஸ். நீங்கள் பண்ணுறப்போ நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த வேருக்கு எக்காரணத்துக்கு கூட டேமேஜ் வராமல் பார்த்துக்கோங்க. இந்த ப்ரிக்கிங் ப்ராசஸில் இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னா, ஒன்ஸ் அந்த நாற்றுகளில் நீங்கள் சின்ன கப்பில் மாற்றி வச்ச உடனே கொண்டு போய் வெயிலில் இல்லை ரொம்ப வெளிச்சமான இடத்துல வச்சிடாதீங்க. ஒரு கம்ப்ளீட்டான நிழல் பகுதியில் ஒரு 2 to 3 நாட்கள் வரைக்கும் அப்படியே வைங்க. தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி விடுங்க. இதுக்கும் அதே சிம்பிள் பிரின்சிபல் தான், அதிகமாக தண்ணி விடக்கூடாது. ஒன்ஸ் இதில் நாற்றுக்கெல்லாம் வளர ஆரம்பிச்சுக்கோமா அதை நீங்கள் நல்ல வெளிச்சமாக இருக்க பகுதிக்கு மாற்றி வைக்கலாம். இப்போ கரெக்டாக விதைகள் விதைச்சதுலேருந்து ஒரு 45 நாட்கள் கழித்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். இதை நான் ஒரு குளிர்காலத்தில் ஆரம்பித்ததுனால இது ரொம்ப மெதுவாக தான் வளர்ந்து வருது. பட் ஆனால் ஒரு நார்மலாக ஆடிப்பட்டத்தில் அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ லேட் ஆகாது அந்த நாற்றுகள் வளர்கிறதுக்கு. அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மிளகாய் வளர்க்குறதுக்கு மண்கலவை என்ன மாதிரி எடுத்தால் கரெக்டாக இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். மிளகாய் செடிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூட்ரிஷனை கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் பண்ணி தான் வளரும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான மண்கலவை நம்ம ரெடி பண்ணணும். நீங்கள் செம்மண்ணில் தோட்ட மண் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாக மண்புழு உரமும் மாட்டு எருவும் கலந்து எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 உரமும் ஆட் பண்ணுங்கள். கூடவே இந்த வெயிலில் காய வச்சு அரைச்ச இந்த முட்டைத்தூளோட பவுடர், அப்புறம் காஃபி தூள் பவுடர், இந்த மாதிரியான ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் எது கிடைச்சாலும் நீங்கள் இந்த மண்கலவையில் தாராளமாக ஆட் பண்ணலாம். அந்த கடைசியே கொஞ்சமாக வேப்ப முன்னாங்க ஆட் பண்ணுங்கள். அது ரொம்ப அவசியமானது. ஸோ நாற்றுக்கள்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றதை பார்க்கலாம். நான் இந்த மிளகாய் செடியை ஒரு 15 இன்ச் க்ரோ பேக்கில் தான் வளர்க்குறேன். அண்ட் ஒரு க்ரோ பேக்குக்கு நான் 3 செடி வளர்க்க போகிறேன். அண்ட் அடுத்ததாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்போ நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை பற்றி ஒன்று பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் திங் இஸ் அந்த அடியில் இருக்க இலைகளை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி பழைய வீடியோஸ்லாம் கூட மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒரு செடி வளர அது அடியில் இருக்க இலைகளை நம்ம ரிமூவ் பண்ணணும். பிகாஸ் அந்த பழைய இலைகள்னால எந்த ஒரு யூஸும் கிடையாது. அண்ட் இலைகள் மண்ணில் டைரெக்டாக படுறப்போ அந்த மண் வழியான பூச்சி தாக்குதலோ இல்லை அந்த வைரஸ் தாக்குதலோ அந்த செடிக்கு ஈஸியாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ எந்த இலையுமே மண்ணில் டைரெக்டாக படாத மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிற அந்த குழியில் கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கும் அண்ட் அந்த வேறு பகுதியை சுற்றி ரொம்ப சின்ன அமௌண்ட்டில் வேப்பம் புண்ணாக்கு போடுறது ரொம்ப அவசியமானது. இது அந்த வேருக்கு எந்த விதமான பூஞ்சம் தாக்குதலோ இல்லை பாக்டீரியல் அட்டாக் எதுவும் வராமல் காப்பாற்றும். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்போ ஓரளவுக்கு ஆழமாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்கள்.
டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறமா அடுத்து நம்ம குறிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து அந்த டாப் பார்ட்டை நம்ம பிஞ்ச் பண்ணணும். மிளகாய் செடிகளில் எப்போவுமே சீக்கிரமாகவே அந்த பூவும் காய வைக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஃபர்ஸ்ட் செட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். as well as நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண உடனே அந்த டாப் பார்ட்டை லைட்டாக கிள்ளி எடுத்துடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த செடி வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸை டெவலப் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணும். அந்த செடியும் பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தியாக வளரும். இப்போ அடுத்ததாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுலேருந்து ஒரு 30 நாள் கழிச்சிருக்க அப்டேட் பார்க்கலாம். நீங்கள் பஜ்ஜி மிளகாய் செடியில் எந்த மிளகாய் செடி வளர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுலேருந்து ஒரு 30 நாள் கழித்து அந்த செடிக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆர்கானிக்கான வளர்ச்சி ஊக்கி நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சகாவியம், மீன் அமிலம். அப்படி இல்லைன்னா இது எதுவுமே உங்களுக்கு கையில் இல்லைன்னா ரொம்ப சிம்பிளாக இந்த தோட்டத்துலேருந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த பச்சை இலைகளை நீங்கள் ஊற வச்சு அதுலேருந்து வர சொல்யூஷனை கூட நீங்கள் தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். அதுவும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ அது மண்ணுக்கு அந்த பயோ பார்ட்டிகல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் அந்த வேறு பகுதி ரொம்ப அதிகமான நியூட்ரிஷன் ஒரு ப்ராப்பரான அமௌண்ட்டில் ரொம்ப ஈஸியாகவும் கிடைக்கும். இதனால அந்த செடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் வளரும். இப்போ அடுத்ததாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுலேருந்து ஒரு 45 நாட்கள் கழிச்சிருக்க அப்டேட் பார்க்கலாம். மிளகாய் செடியில் இப்போது பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த டைமில் தான் முக்கியமான ஒரு சில பிரச்சனைகளும் வரும். எதுனா இந்த இலைப்பெண். ஸோ இந்த இலைப்பெண் தாக்குதல்ன்றது மிளகாய் செடியில் ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய ஒரு விஷயம் தான். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த செடி ஒன்ஸ் பூ வைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நீங்கள் வாரத்துக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் வேப்பெண்ணெய் கரைசல் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலே போதும். அதை ரெகுலராக ஸ்ப்ரே பண்ணுற ஹேபிட் வச்சுக்காதீங்க. அதுக்குன்னு ஸ்ப்ரே பண்ணாமல் இருந்துடாதீங்க. ரெகுலராக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த செடிக்கு வந்து ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிடும். ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணுறது ஒரு ஓகேவான விஷயம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த பூச்சி தாக்குதல் அதிகமாக இருந்ததுன்னா மட்டும் தொடர்ச்சியாக ஒரு 3 நாளைக்கு ஈவினிங் டைமில் ஸ்ப்ரே பண்ணும். இப்போ அடுத்த அப்டேட்டாக இந்த மிளகாய் செடியில் அந்த மிளகாய்களை வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து இந்த செடிக்கு நீங்கள் தாராளமாக உரம் சேர்க்கறதா இருந்தால் சேர்க்கலாம். உரத்துக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவே மண்புழு உரமாக மாட்டிரும் கலந்த ஒரு கலவையை நீங்கள் சேர்த்தாலே போதுமானது. இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த மஸ்டர்ட் கேக் பவுடர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாச்சும் இந்த கடுகு புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க. கடுகு எண்ணெய் எடுத்ததுக்கப்புறமா அதில் வரக்கூடிய அந்த புண்ணாக்கை காய வச்சு அதை தனியாக வைப்பாங்க. அதை வாங்கி நீங்கள் அந்த பவுடரை உரம் கொடுக்குறப்போ அதில் கலந்து கொடுக்கலாம். அது ரொம்ப ஒரு சூப்பர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். பிகாஸ் அந்த மஸ்டர்ட் கேக் பவுடர்ன்றது க்ரோத்தை ரொம்ப என்கரேஜ் பண்ணும். இப்போ நம்ம இந்த மிளகாய் செடியிலேருந்து முதல் அறுவடை எடுத்துடலாம். ஸோ அறுவடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா செடிக்கும் ஒரு காமனான பிரின்சிபல்ன்றது நீங்கள் அறுவடை எடுக்க தான் அந்த செடி மேலும் அந்த காயை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணும். நீங்கள் அறுவடை டிலே பண்ணிட்டீங்கன்னா அந்த காயின்றது அதோட விதைப்பு தன்மைக்கு போயிடும். ஒன்ஸ் ஒரே ஒரு காய் ஒரு செடியில் விதைப்பு தன்மைக்கு போயிடுச்சுனாலும் அந்த செடியில் காய்க்கக்கூடிய எல்லா காயுமே கொஞ்சம் சின்னதாக இருக்கிறப்ப அந்த விதைப்பு தன்மைக்கு கொண்டு போயிடும். ஸோ அறுவடையை எக்காரணத்துக்கு டிலே பண்ணாதீங்க. ஒரே ஒரு மிளகாய் இருந்தாலும் பரவாயில்ல, அதை சீக்கிரமாகவே அறுவடை பண்ணிவிடுங்க கரெக்டான டைமில். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க முதல் அறுவடை. அடுத்ததாக நாம ரெண்டாவது அறுவடையை பார்த்துடலாம். ஸோ மிளகாய் செடி பொறுத்த வரைக்கும் அது ஒரு 10லேருந்து 12 நாட்களுக்கு ஒரு தடவை அறுவடை கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கும். அந்த செடியை நீங்கள் எந்தளவுக்கு ஹெல்த்தியை மெயின்டைன் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான். ஆனால் பஜ்ஜி மிளகாய் செடியில் ஒரு பிரச்சனைனா அது வந்து ஒரு சீசனல் ப்ராப்ளம். ஒரு சீசன் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த செடியை நம்மளால் மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓவராலாக பார்க்குறப்போ இந்த செடியிலேருந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 3லேருந்து 4 அறுவடை வரைக்கும் கண்டினியூஸாக எடுத்தேன். அந்த எடுத்ததுக்கு அப்புறமா என்னாச்சு, அந்த சீசன் மாற ஆரம்பிச்சது. ஒன்ஸ் சீசன் மாறின உடனே இந்த செடி வந்து வைரஸ் தாக்குதலுக்கு அஃபெக்ட் ஆச்சு. ஒன்ஸ் செடி வைரஸ் தாக்குதல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுன்றதை பற்றி நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் இதுக்கப்புறம் இந்த செடியை மெயின்டைன் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா சீசனும் மாறிடுச்சு, வெயிலும் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால இந்த செடி வந்து சீக்கிரமாகவே கருகி போயிடுச்சு. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் பஜ்ஜி மிளகாயை மாடி தோட்டத்தில் எப்படி நம்ம விதையிலிருந்து வளர்க்குறதுன்றதை பற்றி பார்த்தீங்க. இது வளர்க்குறப்போ நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள், கரெக்டான விதையை தேர்ந்தெடுக்கணும். ஒன்ஸ் அந்த விதையை ஒரு ப்ராப்பரான மெத்தடில் நாற்றாக வளர்த்து கொண்டு வந்து அதை ப்ரிக் பண்ணி அந்த நாற்றை வந்து ஒரு மெச்சூராக டெவலப் பண்ணதுக்குமே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ஒரு செறிவூட்டின மண் கலவை கரெக்டான நேரத்தில் அந்த செடிக்கு வளர்ச்சி ஊக்கி கொடுக்கறது. வளர்ச்சி ஊக்கி வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் கொடுங்க. அண்ட் கரெக்டான நேரத்தில் உரம் சேர்க்கறது. ஒன்ஸ் அந்த பூ வச்சதுக்கப்புறமா உரம் செய்யுங்க. இல்லை ஒன்ஸ் அந்த பூவில் மிளகாயை மாறினதுக்கப்புறமா நீங்கள் உரம் சேர்க்கலாம். அறுவடை எடுத்ததுக்கப்புறமா அதிகமாக உரம் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படாது. ஒன்ஸ் நீங்கள் உரம் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா
அந்த செடி வந்து இலைகளை தான் அதிகமாக வளர்க்குமே தவிர அந்த காய் மேலே அது பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாது. ஸோ அடுத்து வரப்போகிற ஆடி பட்டத்துக்கு இந்த பஜ்ஜி மிளகாய் விதை கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஒரு பஜ்ஜி மிளகாய் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா அதில் இருக்க நீங்கள் விதையை போட்டாலும் மேக்ஸிமம் ஒரு சில செடிகளாச்சும் அதுலேருந்து முளைச்சி வரும். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் இன்ஃபர்மேட்டிவ். நம்ம நாளைக்கு 2:30 இன்னொரு பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் டு கிரியேட் a better environment and thank you by PK.